9 நாட்களுக்கு பிறகு பூஜைகளுடன் வேலைகளை ஆரம்பித்த இந்திய ராணுவம் வியந்து அந்த பூஜைகளை பார்த்த இலங்கை ராணுவம். உண்மையில் இலங்கையில் நடப்பது என்ன? வீடியோ யூடியூப் சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. மக்களே, இலங்கையில் டிட்வா புயலுக்கு பிறகு புனர் நிர்மாணங்கள் செய்வதற்காக, உதவிகள் செய்வதற்காக பல நாடுகளில் இருந்து வந்திருந்தார்கள். குறிப்பாக இந்தியாவில் இருந்து இந்திய இராணுவத்தினர் அன்னளவாக ஒரு 40 பேருக்கு மேலே இலங்கைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் குறிப்பாக வன்னி பகுதிகள், அதாவது இலங்கை கிளிநொச்சி என்கின்ற அந்த ஊரில் வன்னி பகுதி என்று குறிப்பாக அதை சொல்லுவார்கள். அங்கே மிகவும் கடினமான ஒரு பணியில் 9 நாட்களுக்கு மேலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை இராணுவத்தினரோட இணைந்துதான் இந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக இலங்கை இராணுவத்தினரும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாலத்தினை கட்டுவதற்காக. மழை வெள்ளத்தில் கடுமையாக சேதமாக்கப்பட்ட இந்த பாலத்தினை உருவாக்குவதற்காக 9 நாட்களுக்கு மேலே அந்த பாலத்தினை தூக்கி அகற்றினதுக்கு பிறகு பிஜிலி பாலம் என அழைப்பார்கள். அந்த பாலம், இந்த தற்காலிக பாலத்தினை இலங்கை இராணுவத்தினர் குறிப்பாக ஒரு 10க்கும் மேற்பட்ட பாலத்தினை அந்த மிகப்பெரிய சரக்கு விமானத்தில் இலங்கைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அதில் சில ஊர்களில் பாலங்கள் அமைத்ததுக்கு பிறகு இப்பொழுது இலங்கையில் A35 வீதி, அதாவது முல்லைத்தீவையும் கிளிநொச்சியையும் இணைக்கின்ற அந்த வீதியில் இந்த முக்கியமான இந்த பாலத்தினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாலத்தினுடைய தற்போதைய நிலவரம் என்னென்று சொன்னால் 9 நாளைக்கு பிறகு தற்போதைய நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக அந்த பாலம், அந்த பழைய பாலம் முற்றாக அகற்றியதற்கு பிறகு இந்திய இராணுவத்தினர் பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் 9 நாளைக்கு பிறகு கடினமான அந்த உழைப்பு இலங்கை இராணுவத்தினரோடு சேர்ந்து அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த காட்சி, அதாவது இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊதுபத்தி கொளுத்தி இந்திய இராணுவத்தினர் கும்பிடுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இலங்கை இராணுவத்தினரும் இணைந்திருந்து அந்த காட்சியை வியந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலாவதாக அந்த பிஜிலி பாலத்தினுடைய அடித்தளத்தில் தான் இந்த இடம், அதாவது பிஜிலி பாலம் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாக போகுது. அந்த இடத்துல இந்த பூஜைகளோட இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கிறது பணிகள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றது அந்த பிஜிலி பாலம் அமைய போகின்ற ஒரு பக்கம். இதே போல மறுகரையிலையும் அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றது பாலம். இந்த பாலத்தினை எல்லாம் இப்போ இராணுவத்தினர் அளந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் சரியான முறையில் பாலம் அமைய போகுது. பாருங்கள், இந்த இடத்துல தான் பாலம் அமைய போகின்றது. இப்போ நாங்கள் அந்த எடுக்கப்பட்ட பாலத்தினையும் அந்த நீரினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் பாருங்கள், இந்திய இராணுவத்தினர் நிலத்தில் துளை போட்டு அதில் பொருத்தி இருக்கிற அந்த பிஜிலி பாலத்தினுடைய அடிப்பகுதி கருவியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் அந்த பாலம் நிற்க போகிறது. இதே மாதிரி அந்த கரையிலையும் அவர்கள் பொருத்தி இருக்கிறார்கள். மொத்தம் 3 பொருத்தி இருக்கின்றார்கள். அதுபோல் இங்காலயம் நிலத்தில் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த கருவிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு மேலே இலங்கை இராணுவத்தினரோட இந்திய இராணுவத்தினர் இணைந்து இங்கே, அதாவது இலங்கை கிளிநொச்சி வன்னி பகுதி என்ற ஊரில் பொருத்தி இருக்கின்றார்கள். பாருங்கள், இதெல்லாம் ராடு போட்டு நிலத்தில் ஓட்டை போட்டு இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது வீதியில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி அங்காளி பகுதி, அதாவது மற்ற பகுதியிலையும் இதே மாதிரி செய்திருக்கின்றார்கள். இது பாலம், இதுதான் அந்த பிஜிலி பாலம் என்று சொல்லுறது. அந்த பிஜிலி பாலத்தினுடைய மற்ற கருவிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் பாலமாக பொருத்த போகின்றார்கள். எப்படியும் இந்த பாலம் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இடையில பொருத்தி மக்கள் பாவனைக்கு எப்படியும் பாவிக்க விட்டு விடுவார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன். முக்கியமாக அந்த இந்திய இராணுவத்தினர் பூஜை செய்கின்ற போது இலங்கை இராணுவத்தினர் வியந்து பார்த்தது மட்டுமில்லாமல் அந்த பூஜை முறையிலேயும், அதாவது அந்த கற்பூரம் கொளுத்தி ஊதுபத்தி காட்டைகளை அவர்களும் அதில் கலந்து கொண்டது பார்க்கறதுக்கு ஒரு அருமையாக இருந்தது அந்த காட்சி. அதுக்கு பிறகு இந்திய இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள், இலங்கை இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்த இடத்துல நின்று கலந்து ஆலோசித்து இருந்தாங்க. உண்மையிலேயே மிகவும் ஒரு கடினமான பணி. பாருங்க, இப்போ கூட வானிலை ஒரு மப்பும் மந்தரமாக தான் இந்த இடத்துல காணப்படுது. இப்போ இந்திய இராணுவத்தினரும் இலங்கை இராணுவ அதிகாரிகளும் உரையாடி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றார்கள், எப்படி அதை பொருத்த போகின்றார்கள் என அந்த உரையாடல்கள் அமைந்திருக்கும் என நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, இதெல்லாம் இந்திய இராணுவத்தினர் இலங்கை இராணுவத்தினோடு செய்யப்பட்ட வேலைகள். இன்னும் தொடர்ச்சியாக வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இதெல்லாம் வீதியை, அதாவது வீதி மண் அரித்து செல்லாமல் இருப்பதற்காக அமைக்கப்பட்டதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது ஒரு பகுதியில் பொருத்திட்டார்கள். அடுத்த பகுதியில் எப்படி இந்திய இராணுவத்தினர் இதை பொருத்துகின்றார்கள் என பார்க்க போகின்றோம்.
அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு ஒரு சதுரமான ஒரு இரும்பு, அந்த இரும்பையும் கொண்டு போய் அந்த ஒரு பொருத்தில் கொண்டே அவர்கள் வைக்கின்றார்கள். அதையும் நீங்கள் பாருங்கள். இதில் இன்னொரு விடயத்தை நான் சொல்லி ஆக வேணும். இரவு பகலாக இந்த வேலை இடம்பெற்றது. இன்னொரு வேலையும் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இயந்திரங்கள் இங்கே வேலை செய்து, அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் இந்த பெரிய கிரேனின் உதவியோடு தான் இந்த வேலைகள் இதுவரை நாளிலேயும் இடம்பெற்றது. தொடர்ச்சியாக அந்த கிரேனின் மூலமாக பெரிய பெரிய இரும்பு துண்டுகளை தூக்கி அதை ஒற்ற வேலையும் தொடர்ச்சியாக இங்கே இடம்பெற்றது. இப்போ நான் உங்களுக்கு இதுண்ட அந்த முற்றுமுழுதான இடத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அந்த நீர் போய் கொண்டிருக்கிறது. இங்கே வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளோ ஆழம் பாருங்கள். இங்கே இது நடுவில் விழுந்தால் பயங்கர ஆழம். இந்த இடத்துல தான் இந்திய இராணுவத்தினரும் இலங்கை இராணுவத்தினரும் 9 நாட்களுக்கு மேலே வேலை செய்திருந்தார்கள். அடுத்ததாக இந்திய இராணுவத்தினர் அந்த பிஜிலி பாலத்தினுடைய பாகங்களை பொருத்துகின்ற அந்த விடயம் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தற்சமயம் அதுதான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் இன்னொரு விடயம் நீங்கள் அவதானிக்கணும். இந்த பிஜிலி பாலத்தில் சில பாகங்கள் அந்த உருட்டி கொண்டு செல்லக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது. என்ன சரியான பாருங்க, இது ஒரு ஆள் தூக்க முடியாது. இது தூக்குறதுக்கு ஒரு 5 பேர் வேணும். ஆனால் ஒருவர் கொண்டு செல்லக்கூடிய வகையில் அந்த பாலத்தில் சில்லுகள் எல்லாம் இருக்குது. அதை உருட்டி கொண்டு செல்லினம் சில பாகங்களை உருட்டி கொண்டு செல்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோட முக்கியமாக இலங்கை கண்டு ஒரு 10 பாலங்களை இப்படி இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு சில பாலங்கள் ஏற்கனவே போடப்பட்டு விட்டது. அன்னளவாக ஒரு 40க்கு மேலே இந்திய இராணுவத்தினர் இந்த இடத்துல பணிபுரிவதாக கூறுகின்றார்கள். மேலும் இலங்கை இராணுவத்தினரும் 40க்கு மேலே அன்னளவாக இந்த இடத்துல பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த இடத்துல பணிபுரிகின்ற இலங்கை இராணுவத்தினருக்கும் இந்திய இராணுவத்திற்கும் நாங்கள் நன்றியை தான் சொல்லணும். என்று சொன்னால் இந்த பாதை என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாதை. இந்த பாலம் இல்லாதால நிறைய மக்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இன்றைக்கு வரைக்கும் தற்சமயம் வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த இடம், இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிஜிலி பாலம் முற்றுமுழுதாக அமைந்திரும். எப்படியும் நாளைக்கு இந்திய இராணுவத்தினர் இலங்கை இராணுவத்தினரோட எப்படியும் அமைத்திருவாங்க. மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 9 நாட்களாக இலங்கை இராணுவத்தினரோட இந்திய இராணுவத்தினர் செய்த பணி என்ன, அடுத்ததாக இந்திய இராணுவத்தினர் அந்த பூஜையை போட்டு இந்த பணியை இன்றைய தினம் அந்த பாலத்தை தூக்கி வைக்கிற பணியை இன்றைய தினம் பொருத்துகின்ற பணி என்று கூறலாம். அந்த பொருத்துகின்ற பணியை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து பொதுமக்களும் இந்த ஒரு சில பணியில், அதாவது இந்த இதை பார்த்து கொண்டிருக்கணும். நிறைய ஊடகங்கள் இந்த இடத்துல நிற்கின்றார்கள். நிறைய யூடியூபர்ஸ் இந்த இடத்துல தகவலை சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இதில் பொறியியலாளர் எல்லாம் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த இடத்துல இவ்வளவு நாளும் வேலை செய்த அனைவருக்கும் நன்றி. அதோட என்னுடைய உடல்நிலை இன்னும் சீராகவில்லை மக்களே. ஒரு பெரிய ஒரு வருத்தம். அந்த வருத்தத்திலிருந்து, அந்த நோயிலிருந்து நான் மீண்டு கொண்டு வரேன். தொடர்ச்சியாக நேரடியாக களத்துக்கு சென்று காணொலி எடுக்கணும் என்று எனக்கு விருப்பம். இந்த காணொலி எடுத்து தர அன்பு தமிழுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலி உங்களை நான் சந்திக்கும் முறை என்று உங்கள் அன்பான விதுடன். நன்றி உறவுகளே. பார்க்கறதோடு மட்டுமில்லாமல் இந்த காணொலியை பகிருங்க.